பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் எயிட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே பிள்ளைகளை குறித்து பார்க்க போகிறோம். பிள்ளைகள் நீங்கள் வாழை பிள்ளைகளை பார்த்தோமானால் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கே இல்லை. அவங்கள குறித்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடையாளமே என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அவங்கள நம்பி ஒரு காரியத்திலே என்ன பண்ண முடியல, இறங்க முடியல. அது பாருங்கள், இப்போ தான் நமக்கு இந்த வசனம்லாம் தெரியுது. இது ஆல்ரெடி பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாரு பவுல் ரொம்ப அழகாக இந்த ஜனங்கள் மத்தியில் அவர் பேசுகிறார். அதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பின்பு அன்பை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு குடும்பங்களுக்கு எப்படி சொல்லுவார்களோ அப்படி என்ன பண்ணுறாரு சொல்லுகிறார். அதை தான் நாளையிலே பார்க்க போகிறோம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த அன்பை என்ன பண்ணணுமா, எப்படி கட்டி வச்சு அப்படி அந்த கட்டை நம்ம தான் போய் வைப்போம் இல்லையா, அது வரைக்கும் அது கட்டப்பட்டு அப்படியே கிடக்கும். அந்த மாதிரி பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமில்லை, தேவ சமாதானம் நமக்குள் வர்றதுக்கு உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருங்கள். அன்பை என்ன பண்ணணுமா, தரித்து கொள்ளணுமா. அதுக்கு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது அன்பு இருக்கும் பொழுது இதுக்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, நீங்கள் எப்படி இருக்கணும், நன்றி உள்ளவர்களாகவும் நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு ஒரு எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு உறுதியான சட்டம் போல் அவர் சொல்கிறார். இது ஒரு பெரிய சட்டத்தின்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஜனங்கள் மத்தியிலே பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த ரெண்டு விஷயம்தான் இல்லை. பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பும் இல்லை, தரிக்கிறது இல்லை. தேவ சமாதானம் அவர்களுக்குள்ளே இல்லை. அது மாத்திரம் இல்லை, நன்றி இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் சொல்கிறார், ஆனால் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு தான் சொல்கிறாரு. அதனால தான் இதை சொல்லி அவர் சொல்கிறாரு. மனைவிகளை குறித்து சொல்கிறார், புருஷர்களை குறித்து சொல்கிறாரு, பிள்ளைகளை குறித்து சொல்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைகள் தாய் தப்புன்னு கீழ்ப்படியணும், அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம் தெரியுமா? அவரை துதிக்கும்படி இந்த சந்ததி பரிசுத்த ஜனமாகவும் எப்படி நல்லா இருக்கும் அந்த வசனம். எப்படி வசனம் வரணும்னா, தேவனை துதிக்கும்படி இந்த சந்ததியை நான் தெரிந்து கொண்டேன்றார் சொல்லுகிறார். அவரை துதிக்கும்படி இந்த சந்ததி என்ன பண்ணாராம், தெரிந்து கொண்டேன்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்போ அந்த சந்ததி தாய் தப்புன்னு கீழ்ப்படிந்து பெற்றோர் கீழ்ப்படிந்து பிள்ளைகள் வாழும் பொழுது அங்கே என்னங்கிறதுனா கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் எப்படி சொல்கிறது, ஒரு 2 வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறாமா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டைம் போயிருந்தேன். டிபி ஹாஸ்பிட்டல். அது ரொம்ப சளியாக இருந்துன்னு போயிருந்தேன். அப்போது அங்கே ஒரு 23 வயசு பொண்ணு, ஒரு குழந்தையோட தகப்பன் இல்லை. அவங்க அந்த மகளை வச்சுட்டு அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க. நான் பார்த்தேன். பார்க்கும்பொழுது அந்த அவளுக்கு எப்படி இருக்குன்னா,
ரொம்ப தானாக பாத்ரூம் போகிறது, தானாக அவள் வந்து பாத்ரூம் போகிறது அவளுக்கே தெரியல. நிதானமே இல்லை, சுத்தமாக நிதானம் கிடையாது. ரொம்ப ஒல்லியாக மொட்டை அடித்து ஒல்லியாக கலராக இருக்கா, மொட்டை அடிச்சிருக்கா, செம்ம கலரு. எவ்வளோ அழகாக இருந்திருப்பா தெரியுமா? அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி பெற்றோர் கீழ்ப்படியாமல் போய் தான் இஷ்டப்படி திருமணமாகி குழந்தை நின்று பிறந்த உடனே டிபி வியாதி வந்தது என்று சொல்லி விட்டு விட்டு ஓடி போய் விட்டான். அவள் தாயிடத்தில் தஞ்சம் அடைகிறாள். வழி இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது 2 வருடங்களாக அவங்க அந்த வியாதிக்கு மருத்துவம் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. முத்தி போச்சு, வியாதி முத்தி போச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அந்த அம்மாவுக்கு யாரோ ஒருத்தவங்க டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த யூரியனை துடைச்சாங்க, அந்த பாத்ரூம் போயிட்டா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, அப்படியே மேலே ஏற்றுறாங்க. அந்த வண்டியெல்லாம் பாத்ரூம் போயிட்டா, அதெல்லாம் அந்த தாயார் துடைக்கிறாங்க. எனக்கு மனசு அப்படியே ஒட்டஞ்சி போச்சு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, அம்மா ஒரே பொண்ணுமா, பார்த்து பார்த்து வளர்த்தேம்மா, நமக்கு தான் புருஷன் இல்லையேன்னு பார்த்து பார்த்து வளர்த்தேன், லவ் பண்ணுறான்னு சொன்னான். அம்மா வேணாம்மா, கொஞ்சம் பொறுமா, கொஞ்சம் பொறுமா, நான் சொல்கிறத கேளுமான்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சினேன். இல்லவே இல்லை, அவனை தான் நான் கட்டுவேன்னு சொல்லி கட்டினான். குழந்தைய பெற்றா, வியாதி வந்ததை விட்டுட்டு போயிட்டாம்மா அப்படின்னு சொன்னாங்க. மனசே கஷ்டமாயிடுச்சு. வீட்டுக்கு வந்து எனக்கு நிம்மதியே இல்லை. சரின்னு காலையில் என்ன பண்ணேன், சாப்பாடு கட்டிட்டு கையில் 500 ரூபா எடுத்துகிட்டு போனால் அந்த வார்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி அந்த வார்டை தேடிட்டு போயிட்டேன். போனால் என்ட்ரன்ஸில் போனோடனே இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து மொட்டை அடிச்சிட்டு இருந்தா, ஒரு பாப்பா கையில் வச்சுருந்தாங்க, அம்மா பொண்ணு வந்தாங்கன்னு. அம்மா அது அம்மா கேட்குற, உள்ளே வந்தாங்க, ஒரே ஒரு ஊசி தாம்மா போட்டாங்க, ஸ்பாட்லேயே அந்த பொண்ணு இறந்துட்டாம்மா அப்படின்னாங்க. மனசு அப்படியே ஒட்டஞ்சு போச்சு, அப்படியே தாங்கிக்கவே முடியல. பிரியமானவர்களே, இது பெற்றோர்கள் சொல்லும் பொழுது பிள்ளைகள் கேட்குறதே இல்லை. அநேக வாலிப பிள்ளைகள் இப்போ இருக்கிறாங்க, அநேக வாலிப பெண் பிள்ளைகள் இருக்காங்க, கீழ்ப்படியதே இல்லை. இதை பார்த்து கொண்டு இருக்கிற வாலிபனே, வாலிப பெண் பிள்ளையே, உன்னோட பெற்றோர்கள் தவிர ஒருத்தர் கூட உனக்கு நன்மை செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவங்கள தவிர உனக்கு ஒருத்தர் கூட நன்மை செய்யவே முடியாது. பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. சரி, உங்கள் பெற்றோர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ப்ரேயர் பண்ணுங்கள், ஆண்டவரிடத்தில் ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா மனிதனை படைத்தவர் அவர் தான், ஆதாம் ஏவாளை படைத்தவர் அவர் தான். அந்த சந்ததி, பரிசுத்த சந்ததி பெரும்படி தானே உங்களை நான் படைத்தேன், தெரிந்து கொண்டேன்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள், எனக்கு இறந்து போயிட்டான்னு சொன்னோன்னே எனக்கு மனசு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவளை காப்பாற்ற முடியாது, அப்படி அவ்வளோ ஃபுல் கடைசி கட்டத்தில் அவள் இருந்திருக்கா. நான் பார்க்கும்போது அவளுக்கு மட்டும், ஆனால் உயிரோடு இருக்கும்போது அவள் கையில் இயேசுவாமியை பூரித்து ஒரு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். ஒருவேளை மனம் திரும்பியிருந்தா, ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தா, மனதளவில் அந்த கல்லணை போல் ஆண்டவருக்குள்ளே வந்திருப்பாளோ இன்னும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் மனசு அப்படியே உடைக்கப்பட்டுச்சு. எனக்கு அப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். வண்டியே வாங்கியே ஆகணும், எனக்கு அந்த பொண்ணு தான் கட்டி ஆகணும், நான் அந்த பையனை கட்டி தான் ஆகணும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும். எத்தனையோ அனுபவத்தில் படிக்காத பெற்றோராக இருந்தாலும் ஒரு அனுபவம் அவங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்காத அனுபவம் அவங்களுக்குள்ளே இருக்கும். கீழ்ப்படிந்து பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இப்போ பாருங்கள், அப்போது என்ன ஆகுதுன்னா, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமாக. பாருங்கள், அந்த காலத்தில் கீழ்ப்படிந்த பெற்றோருக்கு இன்னும் நாளையில் 100 வயசு வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க. இன்னும் அந்த 100 வயசு 80 வயசு 90 வயசு தாத்தாவோ பாட்டியோ பெற்றோரை குறித்து பேசிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு அடிக்கலைன்னா, அன்னைக்கு திட்டலைன்னா, அன்னைக்கு கண்டிஷன் பண்ணலன்னா, இன்றைக்கி நான் இந்த வேலை இல்லை, இந்த வருமானம் இல்லை, இந்த உத்தியோகம் இல்லை, இந்த வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுகிற எத்தனையோ தாத்தா பாட்டி எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, நிறைய பேர் கீழ்ப்படுகிறதில்ல. சரி, ஓகே, முடியுது, டைம் ஆகுது, சோத்திரம். பாருங்கள், ஒரு வசனம், ஆமாம், அநியாயம் செய்கிறவன் தன் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்கள். அதை எப்படி சொல்கிறதுனா,
நம்ம சில பேர் சில காரியங்கள் உதவி செய்கிறத பற்றி அதை சொல்லுகிற வசனம் இது. அநியாயம் செய்கிறவன் தன் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. பாருங்கள், அந்த பெற்றோர் தாயை அழ வச்சுட்டு போன அந்த மகளுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, வேஸ்ட்டு, பட்சபாதமே இல்லை, போயிட்டா, இறந்துட்டா. அந்த குழந்தை அனாதையே கிடக்கு, தகப்பன் எங்கே இருக்கானோ தெரியாது. பிரியமானவர்களே, இப்படி தான் கடைசி காலத்தில் இருக்குது. நல்ல ஒரு வசனம் இருக்கிறது தெரியுமா? என்ன வசனம் தெரியுமா? கடைசி காலத்தில் பெற்றோர் கீழ்ப்படியாதவர்கள், தற்பெருமை உள்ளவர்கள், பணம் ஆசை உள்ளவர்கள், பெற்றோர் அடிக்கிறவர்களாகவும் அநியாயம் செய்கிறவர் நல்லோர்களை பகைக்கிறவர்களாகவும் இருப்பார்கள்னு சொல்லி வேதம் சொல்ல. இது கடைசி காலம். பிரியமானவர்களே, கவனம் கவனம். ஆமாம், இதை பார்த்து கொண்டுகிற என் பெற்றோர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை வாலிப பிள்ளை பொண்ணாக இருக்கலாம். நாம் ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? எப்படியாப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியாத, பெற்றோர் கீழ்ப்படியாத, கர்த்தருக்கு பயப்படாத இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே அப்பா, நான் ஜெபிக்கிறேன்ப்பா, நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அநேக பெற்றோர் அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா ஹாஸ்பிட்டலில். ஐயோ, கேட்கவே இல்லைம்மா, போய் விழுந்து இன்னைக்கு நடக்கவே முடியாதுன்றார் டாக்டர் சார். நீ போகாதம்மா, அந்த புருஷன் வேண்டாம், அந்த பையன் வேண்டாம்னு சொன்னான். இல்லைல்ல, அவன் தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி மறித்து போனான் சொல்லி அழுகிற பெற்றோர் எனக்கு தெரியும். இப்படி வேகமாக வண்டி ஓட்டாதப்பா, வண்டி வேணான்னு சொன்னேன். இப்படி எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். வாலிப பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. பெற்றோர் கீழ்ப்படியாத இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் மேலே இரக்கமாக இருங்கப்பா, கிருபையாக இருங்க. நீங்கள் அவர்களெல்லாம் ரட்சிங்கப்பா. அப்பா, பிள்ளைகள் தவறி போகிற காரியத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருப்பார்களே, அவர்களை ரட்சித்து கொள்ளுங்க. இன்றைக்கே அவர்களோட பேசுங்க, கனவுல பேசுங்க, சத்தத்தை கேட்கட்டும், உண்மை பார்க்கட்டும், தரிசிக்கட்டும். ஆண்டவரே, தரிசனத்தில் உண்மை பார்க்கட்டும் ஏசப்பா. பிள்ளைகளை காப்பாற்றும்படியா, பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை தரும்படியா ஆண்டவரே, பிள்ளைகள் மேலே உங்கள் கண் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளோட சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொன்னீங்களா வசனத்தின்படி. அப்பா, பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பொறுப்படுத்துக்குள்ள வழி நடத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா.